காசு தருவாங்க, நாங்களாம் கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. போடா நீயே. அத்தை, பொங்கலுக்கு இந்த தடவை 100 ரூபா கொடுங்க அத்தை. என்ன 100 ரூபாயா? என்னடா திடீர்னு இன்னைக்கு இந்த தடவை 100 ரூபாயா ஆக்கிட்டீங்க? ஆமா பெரியம்மா, இந்த தடவை என்னன்னு தெரியல, அந்த அண்ணனுங்களாம் அப்படிதான் சொல்லி விட்டானுங்க. சரிடா, உள்ளதான் அவளுங்க இருக்காளுங்க, போய் அவளுங்கிட்டே வாங்கிட்டு போயிருங்கடா. டே விக்கி, என்னடா இந்த தடவையாச்சும் நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் ப்ரைஸ் கிடைக்குமா? அக்கா, அதெல்லாம் எங்க கையிலேயே இருக்கு, நீங்களே சொல்லுங்க. வேணா அடுத்த வருஷம் வேணா பார்க்கலாம் அத்தை. அடுத்த வருஷம்லாம் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் தான். சரிடா பார்க்குறேன். சித்தி, அப்படியே நீங்களும் காசு கொடுத்துருங்க சித்தி. சரிடா, போக்குலாம் வாங்கிக்கோங்கடா, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி சித்தி, நாங்கள் உள்ள போயிட்டு வரோம். யாருக்கு அந்த பசங்களாம்? அடா வாணிக்கா, அதில் ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்கல்ல, அதில் உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே அவங்களோட பையன் ஒருத்தவன், அப்புறம் இந்த வேணி அக்காவோட பையன் ஒருத்தவன். ஓ அப்படியா? அப்படின்னா உங்க வீட்டுல கண்டிப்பா ஏதோ சேருமே. அட நீ வேற